ஸ்கூல் விட்டு ஒரு 8 வயது பையன் என்ன பண்ணுறான், ஸ்கூல் விட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடி வர்றான். அப்போ வரும்போதே என்ன நினைக்கிறான் அப்படின்னா, காலையில் நம்ம அம்மா சொன்னாங்களே, நீ சாயந்தரம் வரும்போது உனக்கு நான் பலகாரம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி அம்மா என்ன பலகாரம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று, ஐயோ ஸ்வீட் பண்ணியிருக்காங்களா இல்லை காரம் பண்ணியிருக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுவான், ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்றான், டே இங்கே வாடா, என்னடா அப்படின்னு கூப்பிட்றான். இவன் இல்லை இல்லை நான் வேகமாக போகணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மிகவும் அவசரமாக ஓடோடி ஓட்டமும் நடையும் சொல்லுவாங்கள்ல, அது போல் ஓட்டமும் நடையுமாக அம்மா அன்னைக்கு என்ன நமக்கு பலகாரம் சாயந்தரம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஓடி வருகிறான் தாகத்தோடு, அதாவது ஆசையோடு. பிரியமானவர்களே, இப்படித்தான் நாம் வேதத்தை திறக்கும் போது நாம் ஆசையாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன மன்னா வைத்திருக்கிறார், இன்றைக்கு என்ன சத்தியத்தை நமக்கு தெரியப்படுத்த போகிறார், ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்று ஆசையோடு ஆவலோடு உலக சத்தத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம். அந்த பையன் பாருங்க, யாரோ கூப்பிட்டாங்க, அவங்கள யாரையும் அவன் கண்டுக்கல, அவன் எனக்கு வேலை இருக்குன்னு ஓடி வந்துட்டான் வீட்டுக்கு. அதுபோல் தான் உலகத்தின் காரியங்கள். 1000 ஃபோன் வரும் நம்ம பைபிளை திறந்த உடனே தான். 4 பேர் ஃபோன் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கதவை தட்டி தட்டி. இல்லை, நாம் தேவனிடத்தில் நாம் அமர்ந்து வேதத்தை நாம் கருத்தோடு தியானிக்க வாசிக்க வேண்டுமானால் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நாம் தேவ சமூகத்தில் கர்த்தருக்காய் அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்து ஆசையோடு வாஞ்சையோடு. வசனம் ஒன்று சொல்லுகிறது தெரியுமா, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு, சங்கீதம் 119 165, நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. மிகுந்த சமாதானம். அதை நேசிக்கணும். வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் சமாதானம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்டு போயிடுவாங்க. அதை நேசிக்கணும். நம்ம குழந்தைய நேசிக்கிறதுனால தான் அது நம்ம பட்டுச்சலையில் உச்சா போனால் கூட அதை நம்ம சந்தோஷமாக குழந்தைய தூக்கி எறிய மாட்டோம், புடவையை தான் கழட்டி போடுவோம். அதுபோல் தான் பெரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேணுமா, வேதத்தை நேசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இப்படித்தான் நாம் வேதத்தை ஓப்பன் பண்ண வேண்டும். இதை குறித்து ஒரு பெரிய வீடியோ போடுகிறேன் பாருங்கள். காட் பிளஸ் யூ.